மகாநதியில் இன்னைக்கு கங்காவுக்கு வயிறு வலி வந்திருக்கும். அதனால கங்காவை கூப்பிட்டு குமாரவேலு அப்புறம் கங்காவோட அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கங்காவோட மாமியார் பாட்டி அவங்க தங்கச்சி எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு ரொம்பவே பரபரப்பாக இருப்பாங்க. கங்காவை பார்க்குறதுக்காக யமுனாவும் நிவீனும் வந்திருப்பாங்க. நான் எதர்ச்சியாக மாமாவுக்கு கால் பண்ணேன். மாமா தான் இந்த விஷயம் எல்லாமே சொன்னாங்க. குமாரோட அம்மா எவ்வளவோ தடவை கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குமாரவேல் வந்து ஃபோனே எடுத்திருக்க மாட்டாங்க. நிவீனுமே வந்து நான் இப்போ தான் பேசினேன் அம்மா, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி குமாரண்ணா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைம் வந்து கங்காவோட அம்மா குமரவேலு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. கங்கா இது வந்து நார்மல் பெயின் தான் அத்தை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, டாக்டருமே அதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மாமியார் இருந்துட்டு இது வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வலி, இப்போவே எதுக்கு வருது, என்ன சொன்னாங்க ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க கங்காவோட அம்மாவும் இது ஏதோ டிப்ரெஷன் சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குமார் இருந்துட்டு உடனே இது வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா, ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாமியார் ரொம்பவே கோவப்படுவாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வரல, இனிமேல் நம்ம 3 பேர் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம உடனே கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே கங்காவோட அம்மா இருந்துட்டு இது எல்லாமே காவேரினால வர பிரச்சனை தானே, நான் காவேரியை கூப்பிட்டு ஊருக்கே போயிடுறேன், இது இப்போ வந்து கங்கா வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, அதனால நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க, அத்தை வேணா துணைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதோ நல்லபடியாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி கங்காவோட மாமியாரும் சொல்லிடுறாங்க. விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி காவேரி என்னென்னமோ வழியெல்லாம் யோசிப்பாங்க. கடைசியில் வந்து அஜயோட அம்மா கிட்ட தான் வந்து நிற்பாங்க. விஜய் வந்து நீ வளர்த்த பையன் தானே, நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கேட்பாரு. இல்லைப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி என் புருஷனும் அஜய் முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன் வரவே கூடாது, அப்படி வந்தால் என் வாழ்க்கை போயிடும்னு சொல்லி அஜயும் மிரட்டுறான். என் புருஷனும் அதை தான் மிரட்டிட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் அஜய் வந்து செத்துருவேன்னு சொல்கிறான்ப்பா, ஒரு பெத்த அம்மாவாக நான் என்னப்பா யோசிப்பேன், நீங்களும் என்னோட பொசிஷன்லேருந்து யோசிங்க அப்படின்னு சொல்லி அஜயோட அம்மா எவ்வளவோ அழுவாங்க. விஜய் எப்படியாவது வேறு வழியில் வெளில கொண்டு வர முடியுமான்னு பாருங்கப்பா, என்னால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எந்த இதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லவும் காவேரி இருந்துட்டு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க, வாங்க தாத்தா நம்ம போகலான்னு சொல்லி காவேரியும் தாத்தாவும் கிளம்பிடுறாங்க. லாயருமே தாத்தா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பசுபதி வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ நேரம் வச்சுருக்கவும் முடியாது, அதனால போலீஸுமே வந்து என்ன ஏதுன்னு பார்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டுருக்கோம், நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறதையும் தாத்தா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. தாத்தாவும் காவேரியுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. லாயருமே தாத்தாவை பார்த்து நடந்த விவரத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தாத்தாவும் வெண்ணிலா மாமா கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க. ஆனால் வெண்ணிலா மாமா இதுக்கு மேலே வந்து அவரை மாப்பிள்ளையால் எங்களால் யோசிக்க முடியாது, எங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும், நீங்கள் கொடுக்குற செட்டில்மெண்ட்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ பேசி பார்த்தாலும் இவங்க யாருமே வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அதனால காவேரியுமே டேரெக்டாக வெண்ணிலா கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசணும், நீ 5 நிமிஷம் என்கிட்ட வந்து பேச, தனியாக பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க. நாளை எபிசோடு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.